டாடா மோட்டார் சமீபத்தில் லான்ச் பண்ணியிருக்கிற டாடா சியாரா இன்ஸ்டன்ட் ஹிட் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. புக்கிங்ஸ் ஓபன் பண்ண முதல் நாள்லேயே 70,000க்கும் அதிகமானோர் இந்த காரை புக் பண்ணியிருக்காங்க. மேலும் இன்ட்ரோடக்டரி பிரைஸா 11.49 lakhsக்கு இந்த காரை லான்ச் பண்ணியிருக்கிறதுனால ஸ்மார்ட் பிளஸ் வேரியண்ட்டை பலரும் புக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் பிளஸ் வேரியன்ட் பல ஷோரூம்களில் அவைலபிளாக இல்லை. பட் இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோவில் குயிக்காக பார்த்துலாம். எக்ஸ்டீரியர் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் வேரியண்டான ஸ்மார்ட் பிளஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 டிஃபரெண்டான கலர் ஆப்ஷன்ஸில் மட்டுமே அவைலபிளாக இருக்கும். பியூர் கிரே மற்றும் கூர் கிளவுட் அப்படின்னு 3 கலர் ஆப்ஷன்ஸ் மட்டுமே பேஸ் வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும் டாப் எண்ட் வேரியன்ட்ஸில் வர அதே சேம் பை எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேபர் எல்இடி டிஆர்எல்ஸ், எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ், ஃபாலோ மீ ஹோம் ஃபங்க்ஷன் அப்படின்னு டாப் எண்ட் வேரியன்ட் போலவே இருக்கு. ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் எண்ட் பார்த்து இந்த கார் பேஸ் வேரியண்டா அல்லது டாப் வேரியண்டா அப்படின்னு டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாத அளவுக்கு எல்லா ஃபீச்சரும் ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட்லேயே கவர் ஆகுது. சைட் ப்ரொஃபைல்ல ஆப்வியஸா இது பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 17 inch பிளாக் ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க. வீல் கவர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மற்றபடி ஃபிளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் பேஸ் வேரியன்ட்லேருந்தே வருது. கிளாடிங்ஸை பொறுத்த வரைக்கும் அதே கிளாஸ் பிளாக் கிளாடிங் கொடுத்திருக்காங்க. இது பேஸ் வேரியண்டா இருந்தாலும் கொடுத்திருக்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயமாகும். ரியர் எண்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஹையர் ஸ்பெக் வேரியன்ட் மாதிரியே இருக்கு இந்த டாடா சியாரா. எல்இடி டெயில் லேம்ப்ஸ், எல்இடி லைட் பார், கிளாஸ் பிளாக் பம்பர் அப்படின்னு ரியர் எண்ட்லயும் இது பேஸ் வேரியன்ட் அப்படின்னு தெரியாது. ஸோ டாடா சியாராவோட பேஸ் மற்றும் டாப் எண்ட் வேரியன்ட்ஸை சைட் ப்ரொஃபைல்ல அலாய் வீல்ஸை மட்டும் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இந்த ஸ்மார்ட் பிளஸ் வேரியன்ட்லேயே எலக்ட்ரிக் டெயில் கேட் ரிலீஸ் வரும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸா டாடா மோட்டார்ஸ் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கு பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால. எந்த விதமான டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இல்லை அப்படின்னாலும் இன்டீரியர் லேஅவுட்டை ரொம்பவே கிளீன் அண்ட் நீட்டா வச்சிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். இந்த டேஷ்போர்ட்ல இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்காக இருக்கிற ஸ்பேஸை ஃப்ரீயா விடாம ரொம்பவே கிளீன் லைன்ஸை கொடுத்திருக்காங்க. 10.1 inch டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்திருக்காங்க. 4 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் illuminated டாடா லோகோட வருது. கலர் டோன்ஸை பொறுத்த வரைக்கும் டியூவல் டோன் கிரே மற்றும் பிளாக் ஃபேப்ரிக் அப்பால்ஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க. இது கூடவே ஃபோல்டிங் ஆர்ம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேபின் லேம்ப், செகண்ட் ரோ ரீடிங் லேம்ப், ரியர் டோர் சன்செட்ஸ் இந்த பேஸ் வேரியன்ட்லேயே வருது. ரியர் ஏசி வென்ட்ஸ், எலக்ட்ரானிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர், 2 ஃப்ரண்ட் யூஎஸ்பி போர்ட்ஸ் அண்ட் பூட் லேம்பும் கொடுத்திருக்காங்க. சியாராவோட பேஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆடியோ சிஸ்டம் ஃபிட் பண்ணாலும் ஸ்பீக்கர்ஸும் அடிஷனலா போட வேண்டியிருக்கும். மேனுஃபேக்சரர் தரப்புல இருந்து எந்த விதமான ஸ்பீக்கர் செட்டப்பும் கொடுக்கல. அண்ட் டாடா சியாராவோட இந்த வேரியண்ட்ல ஸ்பேர் வீல் வராது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பிரீமியம் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் கீலெஸ் என்ட்ரி, புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப், சென்ட்ரல் லாக்கிங், கீ ஃபாப், ஆல் பவர் விண்டோஸ், மற்ற எல்லாமே டீசென்ட்லி கவர் ஆயிருக்கு இந்த பேஸ் வேரியண்ட்ல அப்படின்னு நான் சொல்லணும். குறிப்பா சேஃப்டி மற்றும் எக்கச்சக்கமான ஸ்டைலிங் எலமெண்ட்ஸ் இந்த பேஸ் வேரியண்ட்லேயே கொடுக்கறதுனால கஸ்டமைஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப பெர்ஃபெக்டான ஆப்ஷனா இருக்கு. நீங்க இந்த டாடா சியாரால எந்த வேரியண்ட்டை ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.